அண்ணா நீங்க சிஎம் ஆயிட்டா ராயன் மாதிரி நல்ல படம் நடிச்சு யாருன்னா நேஷனல் அவார்டு வாங்குவா? தயவு செஞ்சு சிஎம் மட்டும் ஆயிடாதீங்கண்ணா. என்ன பேசுறேன்னு புரியல. ரீசெண்டா தனுஷ் வந்து ஸ்டேஜ்ல ஏறி இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை தான் கொடுத்திருக்காரு. இவர் பேசின பேச்சுக்கு மாமனார் வரல, கண்டிப்பா இவர் பாலிடிக்ஸ் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் தனுஷ் என்டர் இன்டு பாலிடிக்ஸ், தனுஷ் என்டர் இன்டு பாலிடிக்ஸ்னு போட்டு வச்சிருக்கானுங்க. தலைவர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ வாட்சிங். நான் உங்க குமுத் தேசிங். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசினார் அப்படின்றத நான் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அவரே ஒத்துக்கிட்டாரு. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது, அந்த படத்தை விட தகுதியான படம் நிறைய இருக்கு, அப்புறம் எதுக்குடா எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அதே டவுட் தான். தங்கலான், சரி தங்கலான சொன்னா அடிப்பாங்க, அது ஒரு படமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டு பி ஃப்ராங்க், கம்பேர்ட் டு ராயன், எனக்கு வந்து தங்கலான் இஸ் த பெஸ்ட் மூவி. ஓகே, எப்படி வந்துட்டு அந்த ஜூரிஸ் இருக்காங்கல்ல, மூவி செலக்ட் பண்ண ஜூரிஸ்க்கு வந்து ராயன் வந்து ஒரு பெரிய நல்ல படமா தெரிஞ்சதோ, அதே மாதிரி தான் எனக்கு தங்கலான் வந்து நல்ல பெரிய படம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ அவரே வந்து அவருடைய வாயால் வந்து ஒப்புக்கொண்டார். ராயன் வந்து பெரிதளவு நல்ல படங்கள் கிடையாது, அதை விட நல்ல படங்கள் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் ஏன்னா எனக்கு கொடுத்தீங்கன்னு அண்ணனே கேட்கிறாரு. சரி, நெக்ஸ்ட் ரொம்ப சின்ன பையன். ஏன் அப்படின்னா 3 அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல அதை விட நல்ல படங்கள் நிறைய வந்திருக்கும். நீங்களும் அந்த டைம்ல வந்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவார்டு வந்து கொடுக்க மறந்துட்டாங்க போல. இப்போ ரீசன்ட் டேஸா நீங்க எந்த லெட்டர் பேட் விட்டாலும் அதுல ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் விடுறதுனால தான் உங்களுக்கு தேசிய அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பேசல, நான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து கொடுக்கல, அதையே நீங்க யாருமே கேட்கல, நீங்க கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவர் என்ன பண்றாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. நம்ம வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நல்ல படங்கள் கிடையாது. 3 எல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் guys. அண்ணே அமைஞ்சிருச்சு கிடைச்சிருச்சுலாம் கிடையாது, நீங்க போட்டீங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்க வந்து தப்பான பதிவுகளை வந்து மேற்கொள்றீங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு வன்பத்தை வந்து கொட்டிட்டாரு. இப்போ இருக்க ஒரு ரீசன்ட் டேஸா வந்து தனுஷ் அவர்கள் எந்த மைக்ல பேசினாலுமே வந்துட்டு யார் மேல இருந்தா அது வன்மத்தை கொட்டிடுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, எல்லாருக்கும் அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா கூட ஒரு இஷ்யூ ஆச்சுல்ல, அவங்க அதை ஒரு சாங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அவங்க ஒன்று பேசுறாரு, இப்படி என்னமோ பேசிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு லிட்டரலா. ஏன்னா அவர் என்ன ட்ரை பண்றாருன்றது அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. மனுஷன் எதுக்கு இவ்வளவு மூச்சு கொடுத்து கத்துறாரு அப்படின்றதும் புரியல. ஸோ அது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்பவும் வந்து அதான் அண்ணன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு போனாலும் அவர் பாவமானது கஷ்டத்துல வந்து ராயனுக்கு வந்து நான் உழைச்சிருக்கேன், அந்த படம் எப்படியோ அவரே சொல்றாரு, அதையும் அந்த படம் எப்படியோ, ஆனா என்னோட உழைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான உழைப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ இதை தவிர்த்து பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்னு ஏதோ சொன்னியம்மா, பொலிட்டிக்கல் என்ட்ரி ஏமா அவர் வர போறாரு அப்படின்னு கேட்டா தெரியாதவங்களுக்கு அவர் தான் சிஎம்ஏ. நம்ம அண்ணா வந்து ஜனநாயகன்ல வந்து பிஎம்க்கு வந்து டார்கெட் வச்சிருக்காராம். இந்த அண்ணா என்ன பண்ண போறாரு அப்படின்னா சிஎம்க்கு வந்து டார்கெட் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு போயிருக்கு. அதுக்கான டாக் தான் இந்த டாக்குமே இருக்கு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க, கை வச்சுக்காம மறைச்சிட்டேன், இங்க இவ்வளவு பேர் வந்து கூடியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த இது வந்து நல்ல சக்திக்காக வந்து நீங்க பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படி கேட்டேன், நான் என்ன செய்யலையே அப்படின்னு சொன்னாரு.
குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையாவே அதுக்கு தான் அடி போட்டுட்டு இருக்காரு போல. மனுஷன் உயிரை கொடுத்து பேசின்னு இருக்காரு. எவனோ வந்து கமெண்ட்ல இல்ல, அண்ணன் நீ இன்னும் ஒரு 4 நேஷனல் அவார்டு கூட வாங்கிக்க, ஆனா அந்த வாயை மட்டும் கோணையாக்கி பேசாத. பாவம் பையன் ரொம்ப நொந்து போயிருப்பான் போல அந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே, இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது நான் 4வது தடவை பார்க்குறேன். இந்த வீடியோக்காக தான் வந்துட்டு சரி இன்னொரு தடவை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக பார்த்தேன். எஸ் டு பி ஃப்ராங்க், அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்து மற்ற மூவிஸ் கொடுக்கல, இந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க, அதை யாரும் கேட்கல, எனக்கு கொடுத்தது வந்து உங்களுக்கு பொறாமையா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் போயிருப்பாரு. அது இல்லாம வந்துட்டு இருக்கிற சக்திகள்லாம் நீங்க உங்க ஏரியால யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க ஏரியா வந்து கிளீனா வச்சுக்கணும், எல்லா சக்திகளும் வந்து அந்த டைம்ல வந்து ஒண்ணு கூடணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் பேசியிருப்பாரு. ஸோ சக்தி, புக்தி, திக்தி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ரீசன்ட் டேஸாக எங்கே கேட்குறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்துட்டு விஜய் அவர்கள் கிட்ட வந்து கேட்குறோம். அவர் தான் வந்துட்டு எலெக்ஷன் டைம் அப்போ ஸ்டாலின் அவர்களையும் டிஎம்கே அவர்களையும் தீய சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இப்போ அந்த தூய சக்தி தீய சக்திலாம் எந்த ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து மக்கள் வந்து கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதை நாங்கள் வாயால் சொல்லணுன்றது எந்த அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இவருமே அதுக்கு தான் பிளான் பண்றாரு. இவர் வந்து பாலிடிக்ஸ் வர போறாரு போல, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அது எத்தனை பேருக்கு இப்போ ஞாபகம் இருக்கு அப்படின்றது தெரியல. கோமாளி படத்துல கூட ரெஃபரன்ஸா காமிச்சிருப்பாங்க. பட் வந்து அவர் ஏதோ சொன்னாரு அப்படின்றதுக்காக வந்து அந்த படத்தை அந்த சீனை வந்து தூக்கியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் வர போறாரு அப்படின்னா லைக் உண்மையாவே வரப்போறாரு போல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் இருக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, மூவிஸ் நடிக்கிறவங்க நீங்க எல்லாம் வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா படம் யாரு நடிப்பா? இல்லை எனக்கு புரியல, யார் படம் நடிப்பா? ஆல்ரெடி வந்து காமெடி ஹீரோஸ்லாம் வந்து நான் வந்து ஹீரோ ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல காமெடி பண்றதுக்கு அங்கே ஆளே கிடையாது. காமெடின்ற பேர்ல பாடி ஷேமிங்கும் வேற ஒரு ஷேமிங்கும் வந்துட்டு ஃபேண்டசைஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்களாம் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தர் பாலிடிக்ஸ் வந்ததே இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ண போறீங்கன்னே எனக்கு தெரியல. நான் ஒன்றும் என்ன ஒரே சிக்கம் கொடுக்குறேன் நீ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து எல்லாருமே பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றத நான் ஏதாச்சும் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு ஓகேவா? அதுல வந்து வெற்றிமாறன், ரஞ்சித் மற்றும் சில டேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடி கும்மி அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. வெற்றிமாறன் அவர்லாம் வந்து எப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் அவருக்கு நீட் ஞாபகம் வரும். இப்போ வந்து தாவேகா ஆட்சியில் இருக்கும்போது தான் அவருக்கு நீட் ஞாபகம் வந்திருக்கு. டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அண்ணன் தூங்கிடுவாரு போல படுத்து, அவரை யாரா தட்டி எழுப்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் ஜூலியை பயங்கரமா போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க போல. யாரோ ஒருத்தர் வந்து லைக் டிஎம்கே ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஷர்ட் எல்லாம் போட்டு உள்ள வரக்கூடாதுமா, இது வந்து மாணவர்களுக்கான போராட்டம், தேவையில்லாம வந்துட்டு இதுல வந்து கோல் சேஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, வெளில போங்கடா ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி வெளில தள்ளியிருக்காங்க. அந்த ஜூலியக்கா பார்த்துக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் வந்துட்டு உள்ள வந்தாரு அப்படின்னா அவர் தான் அடுத்த சிஎம், விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிஎம் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கு. இது வந்து பாலிடிக்ஸா, தமிழ்நாடு பாலிடிக்ஸா இல்ல வேற ஏதாவதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மாத்திட்டு தான் வராங்க. ஒரு நாட்டுல வந்துட்டு நடிகரை தேர்ந்தெடுத்ததுனால அவங்களுடைய அடுத்த 5 வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அந்த கதையை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் தமிழ்நாடு போதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இதுல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Do follow for more videos and keep supporting me. Thank you. Tata. Bye bye guys.